பழைய ஏற்பாட்டில் தேவன் அவருடைய நாமத்தினாலே செய்கிற காரியங்களும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் தேவன் அவருடைய நாமத்தினாலே உங்களை கொண்டு செய்கிற காரியங்களும் அற்புதங்களையும் அடையாளங்களும் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தேவன் யார் என்று பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் தேவனுக்குள் நீங்கள் யார் என்று பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய அதிகாரத்தை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் தேவனுக்குள் உங்களுடைய பரிசுத்தம் என்ன என்று பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தேவன் வெளிப்படுவதை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் தேவனுக்குள் நீங்க வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரு, அதையும் நீங்க பார்க்கலாம். ரோமன் 8வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்துல நமக்குள்ளாக இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். அவர் நல்லவராக இருக்கிறது போல் அவருடைய நன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை முற்றிலுமாக அப்படி வெளிப்படுத்தி நாம் வாழ வேண்டும். அது அவர் ப்ரோசஸ் ஒவ்வொரு நாளும் அவரை வெளிப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ளாக இருந்து அதிகரித்து கொண்டே போகணும். நாளுக்கு நாள் அவர் நமக்குள்ளாக இருந்து அதிகமாக வெளிப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில் சொல்ற எல்லாம் முடிந்தன அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி இயேசுடைய பிரதிநிதியாக நாம் இருந்து அவரை சுமந்து இருக்கிற நாம் அவருடைய கிரியைகளை இந்த பூமியில அவருடைய நாமத்தை கொண்டு நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்களையும் என்னையும் ரொம்ப நம்பியிருக்கிறார். தேவன் உங்களையும் என்னையும் ரொம்ப நம்பியிருக்கிறார். நாம் தான் இயேசுடைய பிரதிநிதிகள். நாம் தான் தேவனுடைய மிஷனை நிறைவேற்றக்கூடியவர்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தினால எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.